இது எல்லாருக்கும் தெரியும். சில பேர் அல்லான்கிம்பாங்க. அதுலேயே சைஸ் போடுங்க பார்த்தீங்கன்னா 6 போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 14 போட்டிருக்கு. சைஸ் அதுலேயே சைஸ் போடுங்க. பார்த்தீங்கன்னா 8. இது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பேலன்ஸ் கிடைக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இதே கான்செப்ட் தான். இதில் வந்து சும்மா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக். சும்மா யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஒரு செல்ஃப் மோட்டர் யூஸ் ஆகும். யூனிக்கானுக்கு ஒரு யூனிக்கானுக்கு அழகாக கழட்டிக்கலாம். ரிங்ஸ் போட்டால் ஸ்லிப்பாகும். ரிங்ஸ் ஸ்பேனர்லாம் போட்டால் ஸ்லிப்பாக போட்டு கழட்டிக்கலாம். பாக்ஸ் மாதிரி போட முடியாது, அது பிடிக்கும். இதை போட்டுக்கலாம். அது மாதிரி பாக்ஸ்லேயே இந்த மாதிரி வருங்க. பாக்ஸ்லேயே பிட்டு வரும். எல்என்கி பார்த்தீங்கன்னா இது பாக்ஸ் வருதுங்களா, பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்கும். இதுலேயே சேம் சின்னதாக இருக்கும். இந்த கான்செப்ட்லேயே சின்னதாக வரும். இதே பார்த்தா எல்என்கி இவ்வளோ தான் இருக்கும் பிட்டு. அழகாக அதிலே யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் வரும். அது வந்து சின்னதாக இருக்க அப்படிலாம் இப்போ நம்ம கை கொடுத்துருப்பீங்க. அழகாக நிறைய இருக்குது. வீடியோவில் போட்டு பாக்ஸ் செட்டுன்னு போட்டிங்கனால நம்ம போடுறது இல்லை. யூடியூப் பார்த்தீங்கன்னா நிறையா டேப்லெண்ட் எல்லாத்தையும் தெரியும். குள்ளர் அந்த கிளச் குள்ளர் இது மேக்னட் வருங்க. இது வந்து மேக்னட் ஸ்ப்ளெண்டருக்கு வரும். மேக்னட் வந்து நம்ம நார்மலாக கழட்டோம்னா கழட்ட முடியாது. அது வந்து நட்டு 14 சைஸ் நட்டு வரும். அது நட்டை கழட்டிட்டு டைட் பண்ணணும். அது உள்ள வச்சு த்ரெட்டு தான், சும்மா நார்மல் த்ரெட்டு தான். இது டைட் பண்ணிட்டா அப்புறம் இது டைட் பண்ணணும். இது இவ்வளோ ஒரு 2-3 முறை என்ன செய்யணும், வெளியே வராது அப்படின்ட்டு வராத அளவுக்கு. அப்புறம் இதில் போய் முட்டி நிற்கிங்க. சுற்றுற மாதிரி இதே கான்செப்ட் தான் அதில் வரும். இதில் மேக்னெட்டில் மாட்டி நிற்கலாம். இதை சுற்றுவோம். நம்ம சுற்றுதா அதில் போய் முட்டி நிற்கிங்க. இது நின்றுச்சுன்னா டைட் ஆகிடும். நமக்கு அப்புறம் இழுத்து ஒரு தட்டுன்னா அப்படியே மேக்னெட் வெளியே வந்துடும். அப்புறம் கையிலே பிடிக்கலாம். இப்போ ஈஸியாக வந்துடும். நமக்கு போட்டு நம்ம மல்லு கட்டி இழுக்கலாம் தேவையில்ல. ரொம்ப எப்படின்னா ரொம்ப டைட்டாக நிற்காதுல. நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணி டைட்டாக டைட் பண்ணி அப்படியே மேலே வரும். அவ்வளோ காட்டு டைட்டில் இது வந்து கிளச்சு வருவாங்க. கிளச்சில் வரும். ஸ்ப்ளெண்டருக்கு கிளச் நட்டு கட்டுறது. சில பேர்லாம் இதெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. நானே வச்சுருக்கு. நாங்களாம் விட்டு முடிச்சு தான் விட்டோம். அதெல்லாம் விட்டு முடிச்சு யூஸ் பண்ணிடுவோம். சில பேர் இது மேக்னட் புல்லர் கிளச் புல்லர். சில பேர்லாம் செலவு பண்ணுறதுக்கே இருக்க காசு வச்சுருவாங்க. கூல் பஞ்ச் ஒரு கார் பண்ணலாம். ஒரு ஓட்ட போடுற மார்க்கெட் ஓட்ட போடுற யூஸ் பண்ணலாம். கூல் பஞ்ச் இந்த எலக்ட்ரிஷனில் சம்பர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம 2 வீலருக்கு இதை செட்டு கட்டுறது பண்ணலாம். ஸ்ப்ளெண்டர் பேஷனு செட்டு கட்டுறது. இந்த கம்பி கட்டுறது போடலாம். திருப்பி எப்பயுமே ஸ்பேனர் வெளியில் வர மாதிரி மட்டும்தானே ஸ்பேனர் போடுறது. ஸ்டட்டு போட்டோம்னா இது பாருங்க. இந்த ஹோல்ஸ் வந்து ஸ்டட்டு சின்னதாக இருக்கும். இப்போ வந்து இப்படி இருக்கிறனால இதை கழட்டிட்டு இந்த ஹோல்ஸில் மாற்றி போட்டு இது பெருசாக இருக்கும். ஹோல்ஸ் இதை கழட்டி 2 ஹோல்ஸ் இருக்குது. 2 ஹோல்ஸ் இருக்குது. இதை லாக்கு கழட்டிட்டு இது கழட்டி இது யூஸ் பண்ணலாம். இப்படி போடணும். இதில் வந்து இப்படி பெரிய இதோட பெரிய கம்பியாக வரும். யூஸ் பண்ணோம்னா இந்த கம்பி மட்டும் தனியாக அந்த கம்பி மட்டும் தனியாக கழட்டிக்கலாம். இந்த நட்டு 2 போட்டு 2 நட்டு பக்கா நம்பர் நட்டு போட்டு 2 இந்த உள் சைடு நட்டு கழட்டோம்னா ஸ்டெட் கழட்டும். இது டவுட் இல்ல உங்களுக்கு? இது ஸ்டட் புல்லர். அதே எதுக்கு ஸ்டட் இது அதனால இல்ல கிளட்ச் புல்லர். ஒரு வண்டி ஒரு மாதிரி வரும். இந்த பஜாஜ் டிஸ்கவர் யூனிகானுக்கு இந்த மாதிரி மாற்றி வரும். இது யூனிகானுக்கு வரும். ஸ்பெண்டருக்கு காமன் யூஸ் பண்ணலாம். பாக்ஸ் போட்டு சவுண்ட்ல கேட்கலாம். இது வந்து கண்ணிலே போட்டு டைப் பண்ணலாம். ஏன்னா கண்ண பேர் இது எலக்ட்ரிக் கன் போட்டு உள்ள இதில் குத்தி விடும் வயர். நான் லென்த் 10 அது பக்கத்துல இருக்கிறதுலயே குத்துங்க ஜி.
4 சுவிட்ச் இருக்குது, நீங்கள் அதில் பார்த்து இதில் வந்து எஃப்ங்கிறது ஃப்ரண்ட் ரிவேஸும், கழட்டுறது வந்து நம்ம ரிவேஸும். எஃப்ங்கிறது ஃபார்வேர்டுன்னு வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டு வச்சுக்கலாம், எந்த பக்கம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்துக்கலாம், கழட்டுறப்ப யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். பேஷன் ப்ரோவோட பண்ணுவார். இது இந்த இது மேக்னெட் ப்ரோ, பேஷன் ப்ரோ, நிக்கான் இந்த மாதிரி சைனே இடிக்கலாம். சனிக்கு மேக்னெட் பிளாக் அண்ட் இதே கான்செப்ட் தான் இதுலேயும். இதே கான்செப்ட் தான் இந்த பாக்ஸும் போட்டுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸும் போட்டு கழட்டலாம். இது ஃபுல்லர் மட்டும் போடுறதில்ல, நட்டு போட்டுக்கு வீல் நட்டு ஸ்டேனட் அதில் ஸ்டாண்டர்ட் வரும். பாக்ஸ் எக்ஸல் இது 19 பாக்ஸ்னா அந்த நம்பர் இருக்கா, 19 பாக்ஸ் வைக்கலாம். அதே சைஸ் இல்லை, 19 பாக்ஸ் கேட்டீங்கன்னா காமனாக கொடுத்துருவோம்.